உங்க கேர்ள் ஃபிரெண்ட் உங்களுக்கு காலே பண்ண மாட்டாங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்களா, நீங்க தான் உங்க அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்கீங்களா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, மேனிஃபெஸ்ட் பண்றோம். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக் ஷேர் பண்றேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கால் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ரீலை வந்து மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். இதோட பேரு வாட்டர் பாட்டில் மேனிஃபெஸ்டேஷன். அதாவது நீங்க குடிக்கிற வாட்டர் பாட்டில்ல ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர்ல ஒட்டிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ, இப்போ வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணணும், இல்ல வந்து ஒரு பொருள் வேணும், இல்ல வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு கிடைக்கணும், எக்ஸ் வந்து பேசணும், அந்த மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் அது வந்து ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க. தமிழ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எப்பெல்லாம் அந்த பாட்டில் தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பெல்லாம் சென்டென்ஸை படிங்க. படிச்சுட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு, நான் ஹாப்பியா தான் இருக்கேன், இது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. அப்படி பண்றதால நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறதால அந்த ஒரு விஷயம் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆகுது. அப்படி சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரீலை சேவ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.